சாட்டர்டே மார்னிங் அன்னைக்கு வந்து நாங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து லேட்டா தான் சமைச்சோம். ஸோ டக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ்ல செய்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணது. இது வந்து டிஷ் வந்து பெங்களூர் சைடு தான் பண்ணுவாங்க. மசாலா சித்ரான்னன்னு சொல்லுவாங்க. இத பண்றதுக்கு நம்மளுக்கு ஆனியன்ஸ் வேணும். ஆனியன்ஸ் வந்து ஒரு 5 டூ 6 ஆனியன்ஸ் எடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். பேஸ்ட்டுக்கு வந்து பட்டை, லவங்கம், பச்சை மிளகா, தேங்காய், இஞ்சி பூண்டு போட்டு ஃபைனா பேஸ்ட் பண்ணாம கோர்ஸா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். நானே லேட்டா தான் சமைக்கிறேன்னு சொல்லி சமைச்சிட்டு இருந்தேன். அந்த கேப்ல என் பசங்க வந்துட்டு பன்னீர் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக அந்த கேப்லயே வந்து தந்தூரி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு சிமிலர் டூ தந்தூரின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு கர்ட் போட்டு மேரினேட் பண்ணி தவா காய வச்சு அதில வந்து ரோஸ்ட் பண்ணி பசங்களுக்கு குடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம நிம்மதியா சமைக்க முடியும். அப்புறம் பேக் டூ சித்ரான்னனா, இதுக்கு வந்து நம்மளுக்கு இன்னும் தாளிக்கிறதுக்கு கடலப்பருப்பு, உளுந்து தேவைப்படும். ஸோ ஒரு கடாயில வந்து எண்ணெய் ஊத்திக்கணும். ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து போட்டணும். போட்டுட்டு கருவேப்பில போட்டுட்டு, நம்ம வந்து ஆனியன் போட்டு, சால்ட் போட்ட பின்னாடி நல்லா குக் பண்ண வைக்கணும். ப்ரவுன் கலர் ஆகுற வரைக்கும் குக் பண்ண பின்னாடி, நம்ம அரைச்சு வச்ச அந்த பேஸ்ட்ட போட்டு அதில மஞ்சப்பொடியும் கொஞ்சம் போடணும். போட்ட பின்னாடி பீனட்ஸ் வந்து ஆயில்ல கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதுவும் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டா கொத்தமல்லி போட்டு, ஜீரகத்தூள் போட்டோம்னா ரெடி ஆயிரும். 5 டூ 15 மினிட்ஸ்ல ஆயிடும் நம்மளுக்கு இது. குக் பண்ண ரைஸ்ல நம்ம இத கிரேவி மாதிரி இருக்கிறத மிக்ஸ் பண்ணா ரெடி. இதான் என்னோட விளாக். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.